Hello everyone, welcome to Nivesh Menu Cart. இந்த வீடியோல ரொம்ப சாஃப்ட்டான கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா கொழுக்கட்டை சீக்கிரம் காஞ்சி போய்டாம ரொம்ப நேரத்துக்கு சாஃப்ட்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம கொழுக்கட்டை செய்யும்போதோ இல்லனா வேக வைக்கும்போதோ உள்ள இருக்க பூரணம் வெளியில வராம இருக்கும். அப்புறம் இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா ஒரு பூரணம் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல மொத்தமா 4 விதமான ஷேப்ல கொழுக்கட்டை பண்ணிருக்கேன். அதுல ஒன்னு கொழுக்கட்டை அச்சு யூஸ் பண்ணி, அப்புறம் 3 ஷேப் வந்து கையாலே நம்ம ஈஸியா எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்லிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பூரணம் பண்றதுக்கு 1/4 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த கருப்பட்டி எல்லாம் நல்லா இந்த தண்ணியில கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/4 டீஸ்பூன் நெய், ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிட்டு இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை வதக்கிக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இது இருக்கட்டும். அடுத்து கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ண 1/2 கப் அளவுக்கு பச்சரிசியை 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அரிசி 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு மீதி இருக்க தண்ணியை வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஊற வச்சுருந்த தண்ணி மீதி இருந்துச்சுல அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1/2 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவு எல்லாம் நல்லா ஒன்றா திரண்டு வந்துடும். இதை ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மாவு நல்லா வெந்துடும். இதை வெந்துடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம். இப்போ மாவு கொஞ்சம் ஆறிடுச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணுறதுக்கு இந்த உருண்டையில் இந்த ஓரங்கள்லேருந்து இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தட்டையாக வரும். இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூரணம் வச்சு ஓரங்களில் நல்லா மடித்து அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மடிப்பையும் நடுவில் கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்துட்டு இதை உருண்டையாக உருட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஷேப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அச்சு வச்சு செய்கிறதுக்கு அச்சில் எண்ணெய் இல்லைனா நெய் ஃபுல்லாக தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் அழுத்தி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் மாவு வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூரணம் வச்சு இதை நல்லா டைட்டாக மூடி அழுத்திக்கோங்க. சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா இந்த கொழுக்கட்டையும் வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அடுத்து 3வது ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்து அதை ஓரங்களில் எல்லாம் அழுத்தி விட்டு தட்டையாக்கிக்கோங்க. இதில் ஒரு சைடில் மட்டும் பூரணம் வச்சுட்டு இதை பாதியாக இந்த மாதிரி மடிச்சுட்டு ஓரங்களில் எல்லாம் அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஷேப்பும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து 4வது ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்து அதை ஓரங்களில் இந்த மாதிரி அழுத்தி விட்டு இதை தட்டையாக்கிக்கோங்க. இதுக்கு நடுவில் கொஞ்சமாக தேங்காய் பூரணம் வச்சுட்டு இந்த ஓரங்களையெல்லாம் இந்த மாதிரி மடித்து நடுவில் கொண்டு வந்து கோபுரம் மாதிரி வச்சு அழுத்திக்கோங்க. அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கொழுக்கட்டையெல்லாம் அதில் வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு காஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க நிவிஸ் மெனு கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.